இது மக்கள் மன்றத்தில் அவங்க போராடி இருக்காங்க. இது ஒரு தவறு இருக்கிறதா நீங்க கருதல? சரி, ஜி.கே. நாகராஜ் 2014 பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷனை கலைத்து விட்டு நிதி ஆயோக் அனௌன்ஸ் பண்ணப்ப ஒரு டீம் இந்தியா ஒரு புது வளர்ச்சிக்கான நோக்கமா இந்த நிதி ஆயோக் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. 11 வருடங்களுக்கு கடந்திருக்கும். 10 மாநில முதலமைச்சர்கள், இந்தியாவுடைய 32% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. பாரபட்சம் அப்படின்றது அப்பட்டமா தெரியுதா? இல்லை, 100% எவ்விதமான பாரபட்சத்தையும் மத்திய அரசு காட்டவில்லை என்பதுதான் உண்மை. காங்கிரஸ் காலத்தில் கூட்டணியில் இருந்த திமுக இன்றைக்கு பெற்றிருக்கிறது பொதுவாக தமிழகத்திற்கு அதைவிட 300 மடங்கு அதிகமான திட்டங்களையும் நிதிகளையும் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் பல திட்டங்களை புது புது திட்டங்களை அறிவிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க மைசூர் வழியா ஒரு கோயம்புத்தூருக்கு ரயில்வே ஒரு பாதை அறிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தல. ஈரோடு இருந்து பழனி மார்க்கமாக ஒரு பாதை அறிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தல. வெறும் அறிவிப்புகள் மட்டும் தருவது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அல்ல திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா நம்முடைய மத்திய அரசானது தொடர்ச்சியாக ஒரு திட்டங்கள் கொடுத்தா அந்த திட்டங்கள் முடிவடையும் வரை தொடர்ச்சியா நிதியை ஒதுப்பது, அந்த திட்டத்தை முழுமையாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவது அப்படிங்கறதா நம்முடைய செயல்பாட்டில் தொடர்ச்சியா மத்திய அரசுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த வகையில் பார்க்கிறப்போ பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் எல்லா மாநிலங்களையும் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் டெரிட்டரிஸ்களையும் தன்னுடைய ஒரு குழந்தையை பாவித்து போல பாவிச்சுதான் அவங்க செலுத்திட்டு வராங்க. ஆனா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, கடந்த 10 ஆண்டுகள் நாங்கள் காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து வலுவான அடித்தளத்தை அமைத்தோம். அடுத்த கட்டமாக எங்களுடைய வளர்ச்சி பணி துவங்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இப்ப வளர்ச்சி பணிகளை துவக்கி இருக்கிறார்கள் எல்லா மாநிலத்துக்கும். நீங்க மகாராஷ்டிரா கூட பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தான் நாங்க கூடுதல் நிதியை ஒதுக்கி இருக்கோம், அதனால மற்ற மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இது என்ன வாதம்? இது பாரபட்சம் காட்டல நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கிட்டு பாரபட்சம் மற்ற மாநிலங்கள் போராட தயாராக இருக்காங்க போது ஒரு பாரபட்சம் அப்படின்றது வரலையா? இல்லைங்க, தொடர்ச்சியா 2 காரணங்கள்ங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியின் அடிப்படையில் இருந்த வளர்ச்சி மிக்க ஒரு செல்ஃப் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லலாம். நீங்க கோயம்புத்தூர் மாநில மாவட்டங்கள் ஆகட்டும், சென்னை போன்ற மாவட்டங்களாகட்டும் செல்ஃப் டெவலப்டு நிறைய இந்த 2 கட்சிகளையும் மீறி நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்போ பல இன்னைக்கு நிதி ஆயோக் கூட ஒரு இது போட்டிருந்தாங்க. எவ்வளவு வலிமை மிக்க குழந்தையா இருந்தாலும் அதுக்கு தொடர்ந்து சாப்பாடு போடணும், அப்பதான் அதனுடைய வலிமையை முழுமையா பறைசாற்ற முடியும். நீங்க இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது முழுமையா செய்யறதுனால தான் பிரச்சனை. என்னன்னா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆக்சுவலா தன்னுடைய ஆட்சியில் இருக்கிற குறைகளை சரி செய்யாத முதல்வர் இன்னைக்கு பாருங்க, இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டர்ல நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கல்வராயன் மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் கடுமையாக நம்ம டாபிக் டைவர்ட் ஆகி போறோம். இன்னும் கள்ளச்சாராய பட்ஜெட்டை பத்தி பேசுறோம். இன்னைக்கு நேஷனல் லெவல் இஷ்யூ, நேஷனல் லெவல் இஷ்யூ. இந்த டாபிக் வாங்க. கள்ளக்குறிச்சி வரைக்கும் தொடர்ந்து விவாதிச்சாச்சு. இந்த விஷயத்துக்கு வாங்க. நான் கள்ளக்குறிச்சி சாராய மேட்டர் போல, நான் சாராயத்தை பத்தி பேசல. நான் சொல்ல ஒரு விஷயம், பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மேம்பாடு அடையவில்லை, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி முதல்வருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. நான் சொல்றேன், இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள். மின்சாரத்தின் உயர்வில் இருந்து பல நிறுவனங்கள் மிக மோசமான நிலையில, மின்சார வாரியம் உட்பட போக்குவரத்து உட்பட தன்னுடைய வாக்கு வங்கிக்காக தமிழக முதலமைச்சர் அதை முழுமையாக பல பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது. அது சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக தொடர்ச்சியாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பதை இப்பொழுது பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார். இந்த இந்தி கூட்டணியெல்லாம் சேர்ந்து கொண்டு மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசை அதை தடை செய்வதை மத்திய அரசு மீது வச்ச குற்றச்சாட்டை விட்டுருவோம். ஜிதேந்தர் சிங் சொல்லக்கூடிய கருத்துக்கு என்ன? மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு பதில் என்ன? இல்ல உண்மை. ஏன்னா இப்ப நாங்க ஒரு இது கேட்டிருக்கோம். இப்போ 48 லட்சம் கோடி நம்முடைய நிதியில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் துறைகள் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
இப்ப நீங்க ஒவ்வொரு துறை மூலமாக ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா, நான் கடந்த முறை கூட சொன்னேன், நிச்சயமாக தமிழகத்திற்கு அதிகமான நிதியும் திட்டங்களும் இருக்கும். அதுல மாற்றுக்கருத்து இல்லை. அந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது பாரத பிரதமர் ஆரம்பம் முதலே தனி கவனம் செலுத்தி வருகிறார். நிதி அதிகமா ஒதுக்கி இருக்குன்னு சொல்றது சரி. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வாங்க அப்படின்னு சொல்றதுடைய குரல் என்ன குரல்? தமிழ்நாட்டுக்கு எதிராக மற்ற மாநிலங்களை திசை திருப்பக்கூடிய குரல் தானே? இல்ல, நீங்க தொடர்ச்சியாக ஒரு மத்திய அரசின் மீது ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நோக்கத்துல இது அவர் ஒரு சீரியஸா சொல்லியிருக்க மாட்டாரு. இப்படி ஒரு நிலைமை நாளைக்கு வெளியே வந்தா மத்திய அமைச்சர் கேபினெட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சீரியஸா சொல்ல மாட்டாரு. ஒரு அடிப்படை ஆதாரமற்ற வச்சிட்டு உங்க அமைச்சருடைய வார்த்தை நீங்க டிஸ்கிரெடிட் பண்றீங்க சார். வைத்துக்கொண்டு இல்ல சார், நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு நிச்சயமா மத்திய அமைச்சர் போராட வாங்கன்னு அழைப்பு எடுக்க மாட்டாரு. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, அவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அப்படி வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் மத்திய மாநிலங்கள் தெரிஞ்சா போராடுவாங்க எண்ணத்தில் சொல்ல வராரு. இது உண்மை. தமிழகத்திற்கு நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா துறை வாரியா வரப்போது ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு அலோகேஷன் ஆயிருக்குங்கிறத பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா தன்னுடைய குறையை மறைப்பதற்காக தமிழக முதல்வர்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டுகளை, வெறுப்பு அரசியலை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். தமிழகத்தின் மீது இவர் கவனம் செலுத்தவில்லை. இவருடைய கவனம் முழுமையாக தமிழக மக்களை மடைமாற்றம் செய்வதை, கவனத்தை திசையிருப்பதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய முதல் குற்றச்சாட்டை வைக்கிறேன். இன்னொன்று, பாஜக தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக பாரத கட்சி வளர்ச்சியை தடுப்பதற்கு மோடிக்கு எதிர்ப்பான ஒரு வெறுப்பு அரசியல் என்பது தேவை. அப்பொழுதுதான் மற்ற கட்சிகள் பாஜகவோடு கூட்டணி சேருவதை தடுக்க முடியும் என்பதற்காகவும் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக இது முழுமையாக திமுகவினுடைய சுயநலம் சார்ந்த, தமிழக மக்களை புறக்கணிக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்துக்கெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டும், தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் இன்னைக்கு அவங்க அஸ்வினி அவர்கள் சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, நில எடுப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரவில்லை, நிலத்தை எடுத்துக் கொடுக்கவில்லை பல இடங்கள்ல. அதனால் பல திட்டங்கள் கிடப்பில் கிடக்கிறது. நியூட்ரோனா திட்டம் மிக அருமையான திட்டம், அது குறித்து தமிழக அரசு பேச மறுக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலையும் 8 வழி சாலை திட்டம் இவர்கள் எதிர்த்தார்கள். கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா கடுமையாக அதிமுக ஆட்சியில் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதே 2015 நிதி ஆயோக் தொடங்கப்பட்டு 2வது வருஷம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இதே விஷயத்தை சுட்டிக்காட்டி தான் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவங்க போகல. மாநில அரசுடைய வெவ்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அவங்க போல நிறைய மாநில முதலமைச்சர்கள் அப்பயும் புறக்கணிச்சாங்க. காங்கிரஸ் மாநில முதலமைச்சர்கள் அப்போ புறக்கணிச்சாங்க. இதே நில எடுப்பு விவகாரம் தான் அப்பயும் எதிரொலிச்சது. 10 வருஷமா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில் தான் பாஜக இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மதிவாணன், திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சி, தமிழக மக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு திரு ஜி.கே. நாகராஜ் முன் வச்சிருக்காரு. உண்மைதானா? இல்லை, அதாவது ஜி.கே. நாகராஜ் தூக்கத்தில் பேசுகிறாரா இல்லை நினைவாக பேசுகிறாரான்னு தெரியல. ஒரு விஷயம் தெளிவாக பார்த்துக்கணும். என்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ இந்த 2014 இருந்து அவர் என்ன சொன்னார், முதல்ல 3 மடங்கு நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கோன்னாரு. 2013 இந்திய பட்ஜெட் வெறும் 16 லட்சம் கோடி, இன்றைக்கி 48 லட்சம் கோடி. அப்போ 3 மடங்கு வளர்ந்துருக்குல்ல, அப்போ 3 மடங்கு கொடுத்து தானே ஆகணும். அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் தமிழுக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க, விளையாட்டுத்துறைக்கு நிதி குறைச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடி கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசம் குஜராத்துக்கு 400 கோடி விளையாட்டுத்துறைக்கு மட்டும் நிதி ஒதுக்குறீங்க. இது என்ன விஷயன்றது அவர் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா எனக்கு தெரியல. ஆனால் தயவு செஞ்சு பேசணும். நல்லா இருந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக்குன்னு ஒரு அதிகாரம் இல்லாத பண்ணியிருக்கீங்க. இந்த பட்ஜெட்லேயே விவசாயத்துக்கு நிதி நீங்கள் குறைச்சிருக்கீங்க, உணவு மானியத்துக்கு நிதி குறைச்சிருக்கீங்க, உணவு மானியத்துக்கு நிதி குறைச்சிருக்கீங்க. நீங்கள் எங்கேயுமே நிதியெல்லாம் ஏற்றிலாம் கொடுக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்.